Hello friends, welcome to arshistastykitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் subscribe பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம அப்பளம்லாம் பொரிக்கும் போது கொஞ்சம் அதிகமாகலாம் பொரிச்சிட்டோம்னா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டப்பா நல்ல டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பளம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இல்லாட்டி நம்ம அடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த அப்பளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்பினஸ் எல்லாம் போயிடும். அப்பளத்தோட கிறிஸ்பினஸ் போச்சுன்னா நமக்கு அதை சாப்பிட முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். சொல்கிற மெத்தடில் அப்பளத்தை ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் இல்லைங்க 2 வாரம் ஆனாலுமே அப்பளம் நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். அப்பளத்தை எல்லாம் பொரிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. இனி இந்த கவரை நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அப்பளத்தை நீங்கள் எத்தனை நாள் கழித்து எடுத்தாலுமே கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம கடையிலேருந்து பூவெல்லாம் வாங்கி கட்டி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே அதை வாடி போயிடும். நாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய பூ ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த பூவை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். பூ அந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த பூவில் இருக்கக்கூடிய ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் மற்ற பொருளில் சுத்தமாக வராது. ஸ்டீல் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூவை ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அரிசி சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா அந்த ஈரத்தன்மையை ஃபுல்லாகவே இந்த அரிசி அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம பூ ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூவை எப்போவுமே மொட்டா இருக்கும் போதே வாங்கி கட்டிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக விரிஞ்சும் போகாது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கி வைக்கும்போது இதை 2 அல்லது 3 பாத்திரத்தில் தனித்தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரே கண்டெய்னரில் நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாசனையும் போயிடும், சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இது ஒரு 2 வாரம் வரைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய காம்பெல்லாம் உருவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாளியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வாளியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதுக்கு மேலே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட போடணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் மூடி வச்சாலே போதும். இந்த வாளியில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை 1 மாதம் இல்லைங்க 2 மாதம் ஆனாலுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரங்கள்ல நம்ம ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நீட்டாக சிப்லா கவர் போட்டு கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சில நேரங்களில் நமக்கு ஃபோன் நனைஞ்சிரும். ஃபோனை சுற்றி ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம தொடச்சி எடுத்துருவோம். ஆனால் உள்ளே எந்த அளவுக்கு ஈரமாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசிக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய தண்ணி கூட நீட்டாகவே இந்த அரிசி அப்சர்வ் பண்ணிடும். ஒரு நாள் ஃபோன் அந்த மாதிரியே வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு சூப்பரான டிப்புங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலங்களில் அந்த டிப்பு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம இட்லி வேக வைக்கக்கூடிய பாத்திரம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண அடியிலலாம் ரொம்ப கருத்து போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இட்லி வேக வைக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் லெமன் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம இட்லி வேக வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் அந்த தண்ணியில் சேர்த்தீங்கன்னா உங்கள் இட்லி பாத்திரம் எத்தனை நாளானாலும் புதுசு போலே இருக்கும். நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம மோஸ்ட்லி கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜில் எப்போவுமே கவரில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணுவோம். கவரில் எல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே அந்த கத்திரிக்காய் சுருங்கி போயிடும். நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் குறைஞ்சது ஒரு 2 வாரம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நான் சொல்கிற அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காவை எப்போவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் தொடச்சி எடுத்துடணும். அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தூக்கு வாளியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லையுமே கம்மியான இடத்துலயே நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தூக்குவாளி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பாலெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். மூடியை ரொம்ப இழுத்து நம்ம திறக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பால் கூட ஒரு சில நேரங்களில் கீழே சிந்திரும். இந்த வாளியை ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வாளியில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்டிலும் இந்த மூடியும் சேர்த்து நீங்கள் பிடிக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே கீழே சிந்தாது, மூடியுமே ஈஸியாக ஓப்பன் ஆகி வந்துடும்.
வாளியை ஓப்பன் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலே வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் தான். நான் இங்கே சின்ன சைஸ் ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கம்மியான அளவு கத்திரிக்காய் இருக்கிறதுனால சின்ன ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணணும்னா பெரிய ஹாட் பாக்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. இனி இதை ஹாட் பாக்ஸோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த ஹாட் பாக்ஸோட மூடியை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா, லாக் போட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மூடி வச்சாலே போதும். பாருங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி வச்சாலே போதும். இதில் லாக்கெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கத்திரிக்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணாலே இது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் பொரியல் அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் கருத்து போயிடும். எப்போவுமே கத்திரிக்காவை கட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஒரு பிளேட்டில் வைக்காம இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கலந்து அதில் நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள். கத்திரிக்காய் கறக்கவே கறக்காது. இல்லாட்டி நம்ம வீட்டில் அரிசி கழுவின தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் கூட அந்த கத்திரிக்காவை கழுவி போட்டாலுமே கத்திரிக்காய் கறக்கவே கறக்காது. இந்த அரிசி கழுவின தண்ணியை நீங்கள் எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் ஃபர்ஸ்ட் கழுவுற தண்ணியை மட்டும் நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க. ரெண்டாவது அந்த அரிசி கழுவக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம இதை வச்சு நீங்க நான்வெஜ் கழுவி பாருங்க. மீனெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த தண்ணியை வச்சு ஒரு டைம் கழுவி பாருங்க. மீன்ல எந்தவித கவிச்சு ஸ்மெல்லுமே இருக்காது. இந்த தண்ணியை நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா சாம்பார் வைக்கும் போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்ம கிச்சனில் எறும்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேற ஒன்றும் இல்லைங்க, மஞ்சத்தூள் தான். அந்த மஞ்சத்தூளை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே நம்ம வீட்டில் வரக்கூடிய எறும்புகள் போயிடும். இன்னொரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க போதும். இந்த பெருங்காயத்தூளோட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி நம்ம வீட்டில் எறும்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. மோஸ்ட்லி கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி சைடில் தான் எறும்புகள் அதிகமாக போகும். இந்த இடங்கள்லாம் லைட்டாக அந்த பெருங்காயத்தூளோட பேஸ்ட்டை தேய்ச்சி விட்டுருங்க. பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லுக்கு எறும்பு சுத்தமாக வராது. இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடு நாள் முழுக்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 2 ஊதுபத்தி எடுத்திருக்கேன். இதை இடிகளில் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை பொடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த பவுடரை இனி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நாம சேர்க்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா பேட் ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அடுத்ததா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த ஜவ்வாது. இந்த ஜவ்வாது சேர்க்கும் போது நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும். அடுத்து இதில் 2 கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தசாங்க பொடி தான். நாம் சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது. தசாங்க பொடி பார்த்தீங்கன்னா இதையுமே 1 டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இனி இந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இனி இந்த பாக்ஸை நம்ம கிச்சனில், பெட்ரூமில், பாத்ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம். முக்கியமாக இதை நம்ம பாத்ரூமில் வைக்கும்போது பாத்ரூம்லேருந்து எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது. இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்குமே இருக்கும். நம்ம கிச்சனில் வைக்கும்போது கிச்சனில் நம்ம நான்வெஜ் எதுவும் சமைச்சா கூட அந்த ஸ்மெல் சுத்தமாக வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பவுடரில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு துடைச்சி பாருங்கள். வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நாம் அந்த தண்ணியில் சேர்த்துருக்க இந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஈ, கொசு எதுவுமே வராதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு பெரிய லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். பாருங்க, இதோட தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு அரைக்கும் போது சின்ன சின்ன துண்டுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தோட ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலர் ரொம்ப வேண்டான்றவங்க இதுக்கு பதில் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவோட எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் பட்டர் சேர்க்கறதுக்கு பதில் சூடான எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இதை நல்லா
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கோட பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் இது. உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நம்ம உளுந்து வறுத்து பொடிச்சு சேர்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும். சுடு தண்ணி எல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி சேர்க்கும் போது மட்டும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ண உடனே நம்ம அந்த முறுக்கை சுட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் இந்த மாவை வச்சுட்டோம்னா மாவு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மாவு பிசைகிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். மாவு பிசையும் போது தண்ணியோட அளவை மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா முறுக்கு பிழிய வராது. இப்போ ஒரு பேட்சுக்கு மட்டும் நான் மாவை உருட்டி எடுத்துக்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய மாவில் இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க, இல்லாட்டி காஞ்சி போயிடும் மாவு. இனி நமக்கு எந்த அச்சு பிடிக்குமோ அந்த அச்சில் வச்சு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறதா இருந்தால் கூட அப்படி கூட நீங்கள் செய்யலாம். இல்லாட்டி இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு ஒன்னொன்னா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எண்ணெயில் சேர்க்கும் போது மட்டும் நல்லா கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்னால கையில் ஆவி அடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. முறுக்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இந்த மாதிரி 2-3 பேட்சாக எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி, சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.